இங்கே வந்து கோட்டீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் மகாவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு முழு மூச்சா ஈடுபடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக மகா வராங்க. நீ ஏமா இங்கே வந்த? இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் போது இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, நீ போமா வீட்டுக்கு. இதுக்கப்புறம் நீ வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எப்படிப்பா முடியும்? நம்மளை நம்பி வந்து அவர் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. இல்லை நான் இதை விட்டு போயிட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாதுப்பா. அதுக்கப்புறம் நான் இல்லாதால இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் வேணான்னு கூட சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவரோட நிலைமையும் மோசமாயிடும், எல்லாரோட நிலைமையும் மோசமாயிடும். நீங்கள் எல்லா உழைப்பும் இதுக்கு போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்த ஒரு பைசா விடாமல் எல்லாமே இதில் போட்டிருக்கீங்கப்பா. அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நம்ம வீட்டோட நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே வந்து பிரபாவும் வந்து அக்கா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வந்து மகாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த ஒரு வேலை மட்டும் தான் நீ செய்யணும். இதுக்கப்புறம் எந்த வேலை வந்தாலும் நீ செய்யக்கூடாது, புரியுதா அப்படின்னா. சரிங்கப்பா, அந்த விநாயகரே பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த இந்த வேலையை நான் நல்லபடி முடிச்சு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ராஜலக்ஷ்மி செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. நான் நினச்சது எதுவுமே இங்கே நடக்கலை. அவள் திமுறா அவள் இஷ்டத்து தான் எல்லாம் நடக்கிறா. இதுக்கப்புறம் மகா கிட்டே யாரும் பேசக்கூடாது. அப்படி மீறி நீ பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, இது என்னோட கட்டளை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாம் என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, செமையாக வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா ஒரு வண்டி கூட கிடைக்கலையே, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போகணுமே, ஏற்கனவே வந்து நம்ம வந்து வந்திருக்கிறது யாருக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மகா டென்ஷனாக நிற்கிறாங்க. அப்போ நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து மகா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. இவ்வளோ அழகாக இருக்காளேடா, ஒரு சீரியல் நடிகையாக இருப்பாளோ, இல்லைடா சினிமா நடிகை தானே இருப்பா, இவ்வளோ அழகாக இருக்காளே, அவள் மூக்க பாடுறா கண்ணை பாடுறா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இவனுங்களை அப்படி சொல்லிட்டு பேசலான்னு போகிறாங்க. பார்த்தா வந்து சூர்யாவோட கார் வந்து கிராஸ் ஆகுது. அதை பார்த்த மகா வந்து இவர் எதாவது கேட்குறாரா பார்க்கலாம், இப்போ தெரிஞ்சுட்டு இவர் மனசில் நான் இருக்கடா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே நிற்கிறாங்க. உடனே சூர்யா பார்க்குறாரு. பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவன் அமைதியாக இருக்கா, நல்லா கேட்கலாம்ல, வீட்டில் மட்டும் அவ்வளோ வாய் பேசுகிறாள், இங்கே அந்த ரவுடிஸ் கிட்ட பேசினா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்புறமா இந்த ரவுடிஸ் என்ன பண்ணுறாங்க, கிட்ட வந்து மகாவை ரவுண்டு கட்டுறாங்க. அப்படியே வந்து என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்கா, எங்கம்மா போகிற சொல்லுமா, நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு செமையாக கோவந்துச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, காரை விட்டு இறங்குறாரு. ரவுடிஸ் கிட்ட நேராக போகிறாரு. நீ யாருப்பா, இந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும், மாமா மச்சானா இல்லை புருஷனா, எதுனா சொல்லுப்பா, இல்லைன்னா வேலையை பார்த்துன்னு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏதாவது இருந்தால் தான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. ஏன்பா சொல்லுப்பா, என்னப்பா வேணும் இந்த பொண்ணுக்கு நீ அப்படின்னோடனே உடனே நான் அந்த பொண்ணுக்கு அடுத்த தாலி கட்டியிருக்கேன் அப்படின்றாரு. தாலி கட்டியிருக்கேன், அப்போ புருஷனா, அது நேரடியாக சொல்ல வேண்டியது, ஏன்பா இப்படி சுற்றி வலிச்சு சொல்கிற, ஐயோ இது வந்து புருஷன் பொண்டாடி பிரச்சனைடா, அதான்டா அந்த பொண்ணும் அவரும் அப்படி இருக்காங்க, முதல்ல கிளம்பலாண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போகிறாங்க. டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து துரத்திட்டு அப்படியே காரில் ஏறுற மாதிரி வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு. ஏறுன்னு சொல்லிட்டு சைக்கிள் மூலமாக சொல்கிறாரு. உடனே மகா வந்து காரில் ஏறிக்கிறாங்க. உடனே வந்து 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுங்க, உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். ஏன்னா பாருங்கள், எனக்கு ஒரு ஆபத்தில் நீங்கள் தானே வந்து காப்பாற்றுறீங்க. பாருங்கள் அவங்க எதிரெல்லாம் வந்து எப்படி ஃபைட் பண்ணி என்னை காப்பாற்றுனீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. உடனே வந்து அப்படியே கம்முன்னு டென்ஷன் ஆகி கார் ஓட்டிகிட்டு வராரு. உடனே வந்து ஃபோன் போடுற மாதிரி பேசுகிற மாதிரி, வாயை முடின்னு வர தெரியாது, எப்போ பார்த்தாலும் வாய் அடின்னு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா அமைதியாகிடுறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து வந்து இறங்குறாங்க வீட்டு வாசலில். இங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி, இங்கே பார் மகா இப்போ வந்துருவா, யாருமே பேசக்கூடாது புரியுதா, யாராவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சூர்யாவே மகா கூட வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா வந்து அவங்க ஹேண்ட்பேக்கை வந்து வண்டியிலே வச்சுட்டு வராங்க. சூர்யா அந்த ஹேண்ட்பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு வராரு. ஹேண்ட்பேக்கோடு வந்து தன்னோட பிள்ளையை பார்த்துட்டு ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இது